வணக்கம். டிட்வா புயல் இலங்கையை கபலீகரம் பண்ணிட்டு சென்னையை நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நவம்பர் 29, 30 2 தேதிகள் தான் குறிப்பிட்ட தேதி. அன்றைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சென்னை நகரம் நல்லபடியாக தப்பணும், மக்கள் எந்த விதமான துன்பங்களுக்கும் ஆளாகக்கூடாது என்ற ஒரு மனமார்ந்த வேண்டுதலோடு இந்த வீடியோ நம்ம தொடங்குறோம். ஒரு நாய் ஒன்று போய்கிட்டே இருக்குது. வழியில் ஒரு எலும்பு துண்டை பார்க்குது. அந்த எலும்பு துண்டு காஞ்சி போன எலும்பு துண்டு. ஆனால் இதனுடைய பசிக்கு அந்த எலும்பு துண்டு தேவையாக இருக்குது. தேவையாக இருக்கணுன்னு அதை கடித்து மெல்லுது. மெல்லும்போது கடினமான அந்த எறும்பு துண்டு நாயினுடைய வாயை பாதிக்குது. அங்கங்கே வாயினுடைய பல பகுதிகள் புண்பட்டு போகுது. புண்பட்டு போனாலும் வாயிலிருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை அந்த நாய் என்ன புரிஞ்சுக்கலன்னா, தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் தன்னுடைய ரத்தம் என்பதே தெரியாமல், அந்த எலும்பு துண்டிலிருந்து வர ரத்தம் நினச்சிக்கிட்டு, ரொம்ப சுவையாக இருக்க இந்த ரத்தம், இந்த எலும்பு துண்டுக்குள்ளே இவ்வளோ ரத்தம் இருக்கு, இது நமக்கு பெரிய அளவில் பயன்படுமே, நம்ம பசி ஆற்றுமேன்னு சொல்லி மேலும் மேலும் அந்த எலும்பு துண்டு கொடூரமாக கடித்து வாயிலிருந்து ரத்தம் வடிய வடிய அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னு ஒரு கதை உண்டு. இன்றைக்கி வளர்ச்சின்ற பேரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி தான். பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஏராளமான வாகனங்கள், எங்கும் வானுயர்ந்த கட்டிடங்கள், இப்படின்னு ஒரு நகரத்தினுடைய அமைப்பையே பாழ்படுத்தி விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்காமல் நம்ம வளர்ச்சின்ற பேரில் தொழிற்சாலைகளை வளர்த்துக்கிட்டே போனோம்னா அது காற்று மாசாகும், நகரங்களை பாதிக்கக்கூடிய பெரிய அளவில் நிலத்தடி நீரினுடைய பாதிப்பாகவும், எல்லா இடத்துலையும் குடிநீரினுடைய மோசமான தன்மையை உண்டாக்கியும் நம்முடைய மக்களுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க போகுது. நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த புயல், இதை சார்ந்து வரக்கூடிய வெள்ளம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அபாயங்கள், இயற்கை அபாயங்கள் நகரங்களை பொறுத்தவரையில். ஆனால் இன்றைக்கி டெல்லி பட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய அபாயம் அந்த காற்று மாசு. அதுதான் மக்களை கொத்து கொத்தா கொத்து கொத்தா பெரிய அளவில் பாதிக்க போகிற ஒரு மோசமான ஒரு விஷயம். கடந்த 27-30 வருஷமாக டெல்லியை ஆண்டவர்கள் எடுக்க தவறிய சில நடவடிக்கைகள் தான் இன்றைக்கி டெல்லியை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? அளவுக்கு மீறிய தொழிற்சாலைகள், தேவைக்கும் அதிகமான நகரத்துக்குள்ளே ஊர்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள், ஹரியானா பஞ்சாபில் இருக்கிற அந்த வைக்கோல் போர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தன்மை, இது மாறி மாறி பழி சுமத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு இன்னொரு மிரட்டலாக இப்போ எத்தியோப்பியாவில் ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற எத்தியோப்பியாவில் ஹேலி கப்பி அப்படின்ற ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. அந்த எரிமலை 10,000 வருஷங்களுக்கு பிறகு வெடிச்சிருக்கு. இருந்தாலும் அதனுடைய வெடிப்புத்தன்மை ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால அதனுடைய புகை மெதுவாக செங்கடல் வழியாக ட்ராவல் பண்ணி ஓமன், ஏமன்லாம் சவுதி அரேபியா அப்படியே இந்தியாவுக்கு மேலாக சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு மேலே கடந்து போய் அது நேபாளம், சைனா வழியாக போய்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானிகள் ரொம்ப கவலையோடு அது போகிற அந்த பாதையை கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய நாட்டில் இயங்குகின்ற பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மையங்களையும் விஞ்ஞானிகளையும் பெரிய அளவில் முடுக்கி விட்டுருக்கு. என்ன பார்க்க சொல்லின்னா, நம்ம நாட்டுக்குள்ளே நாம் உண்டாக்கக்கூடிய இந்த சுகாதாரக்கேடுகள், காற்றை மாசுபடுத்துறது, மரங்களை வெட்டி வீழ்த்துறது, அளவுக்கு மீறி தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நாம் ரெகுலேட் பண்ணிக்குவோம். உலகத்தின் மற்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள்னால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், கடல் மட்டம் உயர்றது, இந்த மாதிரி காற்று மாசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி மற்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள்லேருந்து எந்தெந்த பருவங்களில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறத ஆராய்ந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏராளமான டால்ஃபின்கள் இறந்து போய் கரை ஒதுங்கிறது, ஆமைகள், அபூர்வ வகை ஆமைகள் கரை ஒதுங்கிறது இறந்து போய், ஏன் திமிங்கலங்களை கூட இறந்து போய் கரை ஒதுங்கிறது இப்போ அடிக்கடி உலகத்தினுடைய பல பகுதிகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கரை ஒதுங்கக்கூடிய விலங்குகளுக்கு நேரக்கூடிய அபாயங்கள். இது தாண்டி கடலுக்குள்ள பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடலினுடைய சமநிலையை காக்கக்கூடிய, கடலினுடைய உயிர்களுடைய சமநிலையை காக்கக்கூடிய பல அற்புதமான தாவரங்களும், கடலடியில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களும், இன்னும் சில பெரிய உயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் உலகம் பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. வளர்ச்சி என்பது தேவைதான். ஆனால் அந்த வளர்ச்சியினுடைய சுவையில் மூழ்கி போன நம்மளுடைய சமூகம் சுற்றுச்சூழலையும் இயற்கையும் பலி கொடுத்து ஒரு பெரிய அபாயத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிறது யாருமே உணர்ற மாதிரியே தெரியல. இன்றைக்கி டெல்லியில் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்கிற அந்த காட்டில் இருக்கக்கூடிய மாசு தூசியினுடைய அளவு 10லிருந்து 2.5 வரலும் குறைஞ்சிருக்கு. அதனுடைய பார்ட்டிகுலேட் மேட்டருடைய அளவு குறைய 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 அது உடலுக்குள் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். 2.5 போச்சுன்னா அது நுரையீரலுக்குள்ளே போய் நம்ம ரத்தத்தில் கலந்து பெரிய அளவில் நம்மளுடைய உயிர்களுக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய, சுகாதாரத்தை கெடுக்கக்கூடிய, இளைய தலைமுறையினுடைய ஒட்டுமொத்த பலத்தையே உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குன்றாங்க. சில ட்விட்டர் போஸ்ட்லேயோ இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட்லேயோ டெல்லி வாசிகள் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓடி போயிருங்க டெல்லியை விட்டு, உயிரை காப்பாற்றிக்குங்க, தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பீதியான ஆங்கில படங்களை பார்க்குறதுக்கு நிகரான பயங்கரமான ஒரு எச்சரிக்கைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. ஆக்சிஜன் சென்டர் ஆரம்பிக்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக ஒரு லாபியே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடி தண்ணீருக்கான நிலைமையும் மாறி இன்னும் குடி தண்ணீருக்கான விலை அதிகமாகி மிகப்பெரிய அளவில் ஒரு காஸ்ட்லியான பொருளாக மாறி
அரசாங்கங்களே பல இடங்கள் வந்து குடிநீர் சப்ளை வந்து விலைக்கு தான் கொடுப்போம். அரசாங்கம் கொடுக்குற தண்ணீர் நாங்கள் விலைக்கு தான் எங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது. இப்போ வீட்டுக்கு குழாய் வழியா வரக்கூடிய குடிநீருக்கு நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ வேணா அந்த குடிநீர் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் இது மாரி நீங்க எத்தனை லிட்டர் உபயோகப்படுத்துறீங்களோ, அந்த ஒவ்வொரு லிட்டருக்குமான காசை நீங்க அளந்து குடுக்கணும்னு மின்சார யூனிட் மாரியே ஒரு நிலைமை வரப்போகுது. ஒரு நல்ல அரசாங்கம் என்பது என்ன செய்யணும்னா, இயற்கையும், சுற்றுச்சூழலையும் முதல்ல காப்பாத்தணும். அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள முதல்ல பண்ணணும். ஆனா, அரசாங்கமே வளர்ச்சி என்ற பெயர்ல இயற்கையை பலி கொடுத்து, மக்களுடைய எதிர்காலத்த வந்து அடகு வைக்கிறது இருக்குல்ல, அந்த கொடுமை தான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. சதுப்பு நிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து கட்டிடங்கள் ஆக்கப்படுகின்றன. ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. தண்ணி போற வழி பூரா வந்து பில்டிங் வந்து நின்னுகிட்டு இருக்கு. மக்கள பலி குடுத்து வளர்ச்சின்ற பேர்ல வந்து பண்ற எல்லா திட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. ஆனா அது பண்ணாம, தொழிற்சாலைகள் மூலமாக வரக்கூடிய முதலீடுகளையும், அந்த முதலீடுகள் மூலமா கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளையும், இல்ல சைட்ல வந்து அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கலாம் வரக்கூடிய கட்சிக்கு நிதி கிடைக்குது இல்லையா? அந்த கட்சி நிதிக்காகவும், அது வந்து தப்பு தப்பான இடங்கள்ல ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல இண்டஸ்ட்ரீஸ்னுடைய பொசிஷனிங் இருக்கிறதுனால தான், இனி மக்கள் பல வகையில பாதிக்கப்பட வேண்டியிருக்கு. ஒரு தொழிற்சாலைய அமைக்கும்போது சத்தம் இல்லாம அமைச்சிடுறாங்க. பிறகு அதை அகற்றுவதற்காக மக்கள் பாடுபடும்போது, பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிக்குது. ஸ்டெர்லைட் மாரியான கலவரங்கள் நடக்குது. அதே மாதிரி மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொந்த வாகனங்களை குறைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அரசாங்கங்கள் எடுக்கணும். பொது போக்குவரத்தாக மெட்ரோ ட்ரெயின், அரசாங்க பஸ்கள் இவற்றில வந்து மக்கள் மொத்தமா வந்து போறது இருக்கு இல்லையா? அத ஒரு கௌரவ பிரச்சனையா நினைக்காம, அதனுடைய சார்ஜ பத்தி அதிகமா கவலைப்படாம, மக்களும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும்னா, அதுக்கு அரசாங்கங்கள் வந்து வேற சில ஏற்பாடுகள் செய்யணும். ஒரு மெட்ரோ ட்ரெயின்லயோ, ஒரு பஸ்லயோ வரும்போது, மக்கள் நகரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் மிக குறைந்த தூரம் நடந்து போனா போதும் மேற்கொண்டு, போய் சேர்ந்தா போதுன்ற ஒரு வசதிய உண்டாக்கணும். மெட்ரோ ட்ரெயினுடைய நிலையங்களுடைய வாசல்லயே சிறு பேருந்துகள அமைச்சு குடுக்கணும். இன்னைக்கு ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நகர பகுதிகள்ல முக்கியமான இடங்கள்ல கார்கள் நுழையவே முடியாது. கார் பார்க்கிங்க்கெல்லாம் மிக, மிக, மிக அதிகமான ஒரு சார்ஜ் வந்து வசூல் பண்றாங்க. வேணும்னா நீ பைக்ல வந்து போன்னு சொல்றாங்க. இல்லாட்டி மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கிறாங்க. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காட்டக்கூடிய உதாரணம் மிக குறைவா தான் இருக்கு இன்னைக்கு. வருத்தமான விஷயம் அது. ஆனா எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால காட்ட முடியும். அதில இன்னைக்கு வந்து அமெரிக்காவை ஆளுகின்ற டொனால்ட் ட்ரம்ப்புடைய அரசாங்கம் வந்து மிக மோசமான சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பினுடைய ஆட்சிக்கு முன்னாடி இருந்த ஜோ பிடனுடைய அரசாங்கம், காத்துல பர்ட்டிகுலர் மேட்டருடைய அளவு 9க்கு கீழ போகக்கூடாது அப்படின்னு தெளிவான ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஒரு தொழிற்சாலை வெளியேற்றக்கூடிய புகையா இருந்தாலும் சரி, ஒரு தனியார் வாகனம் வெளியேற்றக்கூடிய புகையா இருந்தாலும் சரி, எங்கேருந்து வரக்கூடிய இந்த புகையும் பர்ட்டிகுலர் மேட்டர் வந்து 9க்கு கீழ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 9க்கு கீழ போக போக அந்த பர்ட்டிகுலர் மேட்டருடைய அளவு சிறுக்க சிறுக்க உடம்புக்குள்ள போய் இத பண்ணக்கூடிய விளைவுகள்ங்கிறது மிக அதிகமானது. அமெரிக்கால ஆஸ்துமாவும், புற்றுநோயும் மிக அதிகமா போயி, துர்மரணங்கள் மிக அதிக அளவுல போச்சு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா சயின்டிஸ்ட்டுங்கள்லாம் கொண்டு வந்து குடுத்த முடிவினுடைய அடிப்படையில தான் ஜோ பிடன் அரசாங்கம் இந்த சட்டத்தையே போட்டாங்க. ஆனா, இப்ப என்ன சொல்றாங்க, அந்த சட்டத்த அப்படியே ரிவர்ஸ் பண்ணி, பழைய நிலைமைக்கே கொண்டு போவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. சொல்றதுக்கான உத்தரவுலயும் கையெழுத்து போட்டுட்டாரு. அதான் பர்ட்டிகுலேட் மேட்டர்ங்கிறது 2.5 வரலும் போலாம். அப்படிங்கிற மாரியான நிலைமை இன்னைக்கு அமெரிக்கால அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. நிலக்கரி எரிபொருளா பயன்படுத்தக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து பயங்கர குஷி ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இது ட்ரம்ப் அரசாங்கமும், இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சேர்ந்து கைகோர்த்துக்கிட்டு போட்ட ஒரு டிராமா தான். இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து எடுக்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள், அதுக்கு போட வேண்டிய ஃபில்டர்கள், அவங்க எரிபொருள்ல செய்ய வேண்டிய மாற்றங்கள் எல்லாமே வந்து மிக அதிகமான செலவு உண்டாக்கும். டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு செலவு உண்டாக்குன்றதுனால, மக்களுடைய உயிர்கள பலி கொடுத்தாவது, தங்களுடைய செலவ குறைச்சுக்கணும்னு இந்த நிறுவனங்கள் முடிவு பண்ணாங்க. அதனால இவன் என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் சொல்லியோ என்னவோ உள்கையா இருந்துகிட்டு, அந்தந்த மாகாணங்கள்ல வழக்குகள் போட்டாங்க. அதே காரணம் காட்டி ட்ரம்ப்பினுடைய அரசாங்கம் பர்ட்டிகுலர் மேட்டருடைய அளவு 2.5 வரையும் போலான்னு சொல்லி, இப்ப சட்டத்த ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம டெல்லியில இந்த பர்ட்டிகுலர் மேட்டருடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 2.5 வரலும் வந்ததுனால தான், காற்றினுடைய மாசுத்தன்மை உச்சகட்டத்துக்கு போயி, லங் கேன்சர், புற்றுநோயின்னு ஏராளமான ஆபத்து இருக்குன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ட்ரம்ப் சர்வசாதாரணமா இந்த ஆபத்த வந்து விலை குடுத்து வாங்கியிருக்காரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குடுக்குற பணத்துக்காகவும், வளர்ச்சின்ற பேர்ல, பொய்யான பேர்ல வந்து கட்சிகளுக்கு அவன் குடுக்குற நன்கொடைய வாங்கிக்கிட்டும், இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆரோக்கியத்த வந்து பலி குடுத்திருக்காரு ட்ரம்ப். SO2 என்று சொல்லப்படுகின்ற சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இன்னைக்கு வந்து நகர மக்களினுடைய வாழ்க்கைய வந்து பெரிய அளவுல பலி கேட்டுக்கிட்டு இருக்கு. SO2 அதிகமாகும்போது காத்துல நுரையீரல் பிரச்சனைகள் வரும், இதய கோளாறுகள் வரும், புற்றுநோய் வரும்னு சொல்றாங்க. இது தவிர சர்வசாதாரணமா குழந்தைகளுக்கு வீசிங், சைனஸ் எல்லாம் வந்து நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த அபாயங்களை சரிக்கட்ட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அரசாங்கங்கள், இன்னைக்கு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு சட்டங்களை வந்து கடுமையாக்காமல், இன்னும் இன்னும் வந்து வளர்ச்சி என்ற பேரால மக்களுக்கு நல்லது பண்றோம்னு அளவுக்கு மீறிய கட்டடங்களை அனுமதித்து, மக்கள் வந்து அந்த அவேர்னஸே இல்லாம, சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு போதுமான அறிவு இல்லாமல், தாங்கள் ஓட்டு போடுறதுக்கும், மற்ற விஷயங்களுக்கும் வேறு பல காரணிகளை தான் பார்க்குறாங்களே தவிர, இந்த சுகாதாரம், சுற்றுச்சூழலை பற்றிய பெரிய அறிவு இல்லாமலே மக்கள் இருக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய வெட்கக்கேடு. ஒரு கிராமத்தில இருக்கவங்களுக்கு கூட அத பற்றிய ஒரு அவேர்னஸ் உண்டு. அளவுக்கு மீறி புகையோ, கமறலோ இருந்துச்சுன்னா,
உடனே அதை பற்றி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பக்கத்துல இருக்க பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க, முனிசிபாலிட்டிக்கு போவாங்க, சொல்லுவாங்க. இந்த நிலைமை மாறி உண்மையான விழிப்புணர்வு மக்களுக்கு வரும்பொழுது தான் சமூகம் மட்டுமல்ல, அரசாங்கமும் சுத்தப்படும். மக்களுக்கான ஒரு நல்ல சுகாதாரமான வாழ்க்கை கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி நம்ம சந்திப்போம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.